கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் அப்பம் கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களா? ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார் என்றால், இந்த கல்லை அப்பமாக மாற்று என்று அலகை ஆண்டவரை சோதித்தான். இப்பொழுது அலகையினுடைய சோதனைக்கு உட்பட்டு பேயினுடைய வார்த்தையை கேட்பதா? ஆண்டவர் அவர் தனது தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தந்தையின் விருப்பத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்பதா? எனவே இவர் அப்பத்தையே கல்லாக மாற்றுகின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றார். காரணம், பாலைவனம் என்பது கற்கள் நிறைந்தது, மணல் நிறைந்தது, ஒன்றுமே அங்கே இருக்காது. அதுவும் குறிப்பாக த டெம்டேஷன் மவுண்ட் என்று இன்றைக்கும் இருக்கிறது அந்த இடம். அதை இங்கிருந்து பார்த்தாலே மிக உயர்ந்த ஒரு இடம், ஒன்றுமே அங்கே இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் அங்கே அப்பமாக இருந்த, வாழ்வாக இருந்த இறைவன் இயேசு இன்றைக்கு கல்லாக அங்கே இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அவருடைய சோதனை என்ன? அந்த கல்லை அப்பமாக மாற்று, காரணம் உனக்கு பசி எடுக்கிறது என்று அலகை சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், கடவுளுடைய வார்த்தை என்பது முக்கியமானது, எனவே போ என்று அனுப்பிவிட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற சோதனையில் மிக முக்கியமான ஒன்று, அடிப்படையான ஒன்று பசி. பசி வந்தால் 10ம் பறந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் அதே வேளையிலே பசித்தாலும் புலி புல்லை தின்னாது என்றும் சொல்லுவார்கள். அதுபோன்ற ஒரு வீர விசுவாசம் நமக்கு வேண்டும். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள், மறைசாட்சியர்கள் நமக்கு வழிவகுத்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் கூட நாம் இறைவனுக்காக இருக்கின்றோம், அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாடு கொண்டவர்களாக நாம் வாழவும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பசியோ மற்ற தாகமோ நம்மை மாற்றிவிடாமல் இருக்கவும் வேண்டும். அயவாள் அந்த கனியை பார்த்தால் பசித்த நேரத்திலே அவள் அதை உண்டாள். கவர்ச்சியானது என்று நினைத்து கடவுளை போன்று ஆக வேண்டும் என்ற பொய்யை நம்பி அவள் வாழ்வை இழந்தாள். நம்முடைய வாழ்விலேயும் இந்த தவக்காலத்திலே எந்த ஒரு பொய்யையும் நாம் நம்பாமல் வாழ்வு பெறுகின்றவர்களாக நாம் இருக்க இறையருளை வேண்டுவோம். ஆமென்.